திருச்சிற்றம்பலம். திருகரத்தனை ஆணைமுகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் மேற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடை நாயுடு நமர் பாண்டி கொடுமலைநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமியமையுடைய நமர் தில்லைக்கூத்தன் திருவடியையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்கள் அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குவதை குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜய்யா அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கோரை. கோரை அப்படின்னா என்ன? நம்ம அதை பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. பெரும்பகுதி வெற்றியாளர்கள் கடைபிடிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ரெகுலரா பயன்படுத்துறது இல்லை. அதான் பெரிய விஷயம். அதனாலேயே நம்முடைய வெற்றிக்கு பக்கத்துல போய் நம்ம நின்றுறோம். வெற்றி அடைய முடியாம போயிருது. புரியுதுங்களா? அப்போ கோரை அப்படின்னா என்ன? இந்த கோரையினுடைய ரகசியங்கள் என்ன? சக்கரத்தை எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, இப்ப ஐயா சொன்னது ஒரு மெத்தட்ல சொன்னாங்க. இது ஒவ்வொரு மெத்தட்ல சொல்றாங்க. நான் சொல்றது என்னன்னா, நான் சொல்றது ஆதி காலத்துல மகரிஷிகள் கோரை சக்கரத்தை எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எடுக்க போறேன். நானா புதுசா ஒன்ன கற்பனை பண்ணி புதுசா ஒன்ன சொன்னேன்னா, அது உங்களுக்கு இப்ப ஐயா சொன்னாங்கல்லவா, இந்த உச்சத்தை எடுத்து சொன்னாங்க. அது சரிதான், சரியா வரும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அது அதன்படி அவங்க எடுக்கல. அவங்க எடுத்தது, ரிஷிகள் எடுத்தது எதன்படி எடுத்தாங்க அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். இந்த பிக்சர் நாசாவினுடைய பிக்சர். அப்போ நாசா விண்வெளி கழகம் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுடைய பிக்சர் உங்களுக்கு காட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சூரியனை சுற்றி வர கிரகங்கள் எத்தனை நாள் ஆகுது? அப்போ புதன் இருக்கிறதுலே கம்மியான நாள்ல சுத்தி வர்றது புதன், 88 நாட்கள். அதுக்கடுத்தது சுக்கிரன், 225 நாட்கள். அதுக்கடுத்தது பூமி. இந்த பூமியை நம்ம சூரியன் எடுத்துக்க போறோம். இந்த பூமியை நம்ம சூரியன் எடுத்துக்க போறோம். கோரையில வரும்போது சூரியன் எடுத்துக்க போறோம். 365 நாட்கள் புள்ளி 25. அதுக்கடுத்தது செவ்வாய், 687 நாட்கள். அதுக்கடுத்தது ஜூபிட்டர், வியாழன், 4333 நாட்கள், தோராயமாக 12 ஆண்டுகள். அதுக்கடுத்தது சனி, 10,759 நாட்கள், தோராயமாக 29.5, 30 ஆண்டுகள் கூட வரும். அடுத்தது யுரேனஸ், நெப்டியூன் நமக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? இப்ப சந்திரனையும் நம்ம எடுத்துக்கணும். சந்திரனும் நமக்கு பூமிக்கு துணைக்கோள் அப்படிங்கறதுனால சந்திரனும் எடுத்துக்கணும். சந்திரன் 27 நாள்ல சுத்தி வருது. 27 நாள்ல சுத்தி வருது. நம்ம சந்திரனையும் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதாவது புதன் இது சூரியன்ல இருந்து கிரகங்களுடைய தூரங்களே சொல்லப்படுது. அப்போ புதன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது? 36, அதாவது 1 10 100 1000 10 லட்சம், 36 லட்சத்தி எவ்வளவு தூரம்? சூரியன் 34,800 சார். அதாவது இது சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் மைல்கள் பாத்தீங்க அப்படின்னா நாங்க கொடுத்திருக்கேன். கோடி 10 கோடி 22 கோடியே 3 லட்சத்து 22 கோடியே 3 லட்சத்தி 70,000 மைல்கள் ஆச்சுங்களா? சூரியனை சுற்றி வர எடுக்கும் காலம் 3 மாதம். அதுக்கடுத்து சுக்கிரன் இப்படி ஒவ்வொன்றுக்கா கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல என்ன நமக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய தூரங்களை வச்சுதான் நம்ம கோரைக்கும் சுற்றி வரக்கூடிய வேகத்தை வச்சு அமைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய அமைப்பு அப்படின்னு மகான்கள் எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பாருங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். புதன் 88 நாட்கள் அல்லது 3 மாதம். வெள்ளியை பொறுத்தவரையிலும் 7.5 மாதங்கள். பூமியை பொறுத்தவரையிலும் 1 வருடம். செவ்வாயை பொறுத்தவரையிலும் சுமார் 1.9 வருடங்கள். அதே மாதிரி குருவை பொறுத்தவரையிலும் 12 ஆண்டுகள். சனியை பொறுத்தவரையிலும்
29.5 ஆண்டுகள். சந்திரன் 27 நாள்ல சுத்தி வந்துருது. 27 நாள்ல சுத்தி வந்துருது. இப்ப இத இறங்கு வரிசை மாத்தி சொல்லுங்க. இறங்கு வரிசையிலிருந்து மிக கம்மியான நாள்ல சுத்தி வரும் எந்த கிரகம்? சந்திரன். கொடுத்துட்டேன். மிக கம்மியான நாட்கள் 27 நாட்கள் சந்திரன். அதுக்கு அடுத்தது 88 நாட்கள், புரியல கேளுங்க, பொறுமையா சொல்றேன், புதன். அதுக்கு அடுத்தது 225 நாட்கள் சுக்கிரன். அதுக்கு அடுத்தது 365 நாட்கள் சூரியன். இந்த 365 பூமி தான் சுத்தி வருது. ஆனா நம்ம சூரியனை எடுத்துக்கணும். சூரியன் தான் பூமி சுற்றி, அதாவது சூரியனை பூமி சுத்தி வருது. நம்ம இங்கிருந்து வாக்கில சூரியன் சுத்தி வரதான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? புரியுது சார். அடுத்து செவ்வாய் 786 நாட்கள், குரு 12 ஆண்டுகள், சனி 30 ஆண்டுகள். இப்போ இறங்கு வரிசையிலிருந்து எடுத்துக்கணும். ஒரு பாம்பினுடைய உருவம் போட்டீங்கன்னா சந்திரன் தலை, சந்திரன் தலை, சந்திரன் தான் தலை, 27 நாட்கள். அதுக்கடுத்தது புதன், அதுக்கடுத்து சுக்கிரன். இப்படியே வரிசையா நாங்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா? போட்டிருக்கிறோம் பாத்தீங்களா? இறங்கு வரிசையில ஃபர்ஸ்ட் சந்திரனை கொண்டாடணும், அதுக்கடுத்து புதனை கொண்டாடணும், அதுக்கடுத்து சுக்கிரனை கொண்டாடணும், அதுக்கடுத்து சூரியனை கொண்டாடணும், அதுக்கடுத்து செவ்வாயை கொண்டாடணும், அதுக்கடுத்து குரு, அதுக்கடுத்து சனி. இப்படித்தான் ஹோரையினுடைய வரிசைகளை அமைத்தார்கள். புரியுதா? யாரோ ஒருத்தர் பேசுங்க. புரியுது சிவா. சந்திரனுடைய உரை இது தலைப்பகுதி. அதுக்கடுத்தது கழுத்து 88. அதுக்கடுத்தது கொஞ்சம் மாறு பகுதின்னு எடுத்துக்கலாம், அது வந்து சுக்கிரன். அதுக்கடுத்து இருதயம் இருக்கிற பகுதி சூரியன். அதுக்கடுத்தது செவ்வாய். அதுக்கடுத்தது குரு. வால் பகுதி எது? சனி. வால் பகுதி சனி. இப்படிதான் ஒரு குறை எடுத்தாங்க. நான் போட்டிருக்கிற இந்த இதெல்லாம் இன்னைக்கு வந்து போட்டது, இன்னைக்கு உங்களுக்காக வந்து இதெல்லாம் ஆட் பண்ணது. கரெக்டா நல்லா இருக்கா? சிறப்பு சார், சிறப்பு. இப்படித்தான் ஹோரை அமைச்சாங்க. ஞானிகள் இப்படித்தான் ஹோரை அமைச்சாங்க. அதுக்கடுத்தது இங்க பாருங்க, ஒரு பாம்பானது தனது வாயில் கவிக்கொண்டால் எவ்வாறு வளையம் தோன்றுமோ அதுபோல சனியும் சந்திரனும் இணைந்து ஒரு சக்கரத்தை, ஹோரா சக்கரத்தை உருவாக்குகிறது. சனி வால், தலை சந்திரன். இங்க பாருங்க, இது நெட்ல இருந்தெல்லாம் எடுக்கல, நம்மளே போட்ட படம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இது அசைதா? நூர் சார் பாத்து சிவா, இது என்ன ஒரிஜினல் சொல்றீங்களா? இந்த படம் வந்து நம்மளே எடுத்த படம். இந்த பாம்பு படம் வேணா நான் உங்களுக்கு இது வந்து எடுத்தேன். இந்த படம் நம்மளே போட்ட படம் வேணுங்க. சரி சரி சார், சிறப்பு சார், சிறப்பு. இப்படித்தான் ஹோரா சக்கரத்தை அமைத்தார்கள். ஹோரா சக்கரத்துல இது தலை, இது வால். ஒரு பாம்பு தனது வாளை வாயில் கவிக்கொண்டால் எப்படி இருக்குமோ அதுபோல்தான் வானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹோரா சக்கரம் தோன்றுகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் ஹோரை அமைச்சாங்க. சரி, ஹோரையை நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வரிசையான ஹோரை இப்ப சுப்பிரமணிய சார் சொன்னார் அல்லவா, அதுக்குள்ள போவோம். இப்போ மேலே கொடுத்துள்ள அட்டவணையின்படி ராசி கோலத்தை சுற்றி வர கிரகங்கள் எடுத்துக்கொள்ளும் காலத்தை இறங்கு வரிசையில் கொடுக்கவும். இறங்கு வரிசையில் நம்ம கொடுத்தோம். இறங்கு வரிசையில் எப்படி கொடுத்தோம்? சந்திரனை கொடுத்தோம், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் இங்க ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் இங்க வால் பகுதியிலிருந்து அமைச்சோம். சனி வந்து வால் பகுதியிலிருந்து அமைக்கணும். அப்ப இறங்கு வரிசையில சனி தான் முதல்ல இருப்பார் வால்ல. அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் சந்திரன். புரியுதுங்களா? இப்போ என்னைக்குமே ஹோரை வந்து கடிகார சுற்றுப்பறி வலதுபுறமா தான் பார்க்கணும். வலதுபுறமா தான் நம்ம சுத்திட்டு வரணும். இப்படிதான் சுத்திட்டு வரணும். நீங்க வந்து ஒரு இந்த சார்ட்ட இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, சனி உரைக்கிறது எந்த ஓரை வரும்? குரு ஓரை. குரு உரைக்கிறது எந்த ஓரை வரும்? செவ்வாய் ஓரை. செவ்வாய் உரைக்கிறது எந்த ஓரை வரும்? சூரியன் ஓரை. இது எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும்? கிரகங்களுடைய இறங்கு வரிசை இருக்கிறதே லாஸ்ட் சனி.
சார் நான் சொல்றது புரியுதா? புரியுது சார், புரியுது சார், புரியுது சார். நூறு சார். சிவா புரியுது சிவா. கிரகங்களோட இறங்கு வரிசை எடுத்துக்கணும். ரொம்ப மல்லமா போறது யாரு? சனி பகவான். அதற்கடுத்தது யாரு? குரு பகவான். அதற்கடுத்தது யாரு? செவ்வாய் பகவான். அதற்கடுத்தது யாரு? சூரிய பகவான். 364. சூரியன்னா நீங்க சூரியன் சுத்தி வரதை எடுத்துக்கூடாது. பூமி, அந்த இடத்துல பூமி இருக்கிறதா நினைச்சுக்கணும். அதுக்கடுத்து சுக்கிர பகவான், அதுக்கடுத்து புதன் பகவான், அதுக்கப்புறம் சந்திர பகவான். இப்படித்தான் ஓரையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓரையை ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? மொத்தமாக 7 ஓரைகள், அவைகளின் வரிசை கிராமம்னு அமைச்சாங்க. அது எதுக்கு அமைச்சாங்கன்னா ஹிருதயத்தை மையமா கொண்டு அமைச்சாங்க. இது நாள்களுக்கு கொடுக்கணும்ல. இந்த ஓரை இப்படி அமைச்சாச்சு சார். இதை தனியா நான் வச்சுக்கோங்க. இந்த ஓரை இப்படி அமைச்சாச்சு. இருக்கிறதுலயே அதிக நாள் சூரியனை சுற்றும் கிரகம் சனி பகவான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஓரை. அதான் வால் பகுதி. வால்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. தலையில இருந்து எடுக்கல, வால்ல இருந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாழை பிடிக்கிறாங்க. வால் எது? ரொம்ப அதிகம் சுற்றி வர கிரகம் சனி. அதுக்கு அடுத்தது யாரு? குரு, 12 வருஷம். ராகு எடுத்துக்கிறது இல்லையல்லவா? அதுக்கு அடுத்தது செவ்வாய். அதுக்கு அடுத்தது சூரியன். சூரியனுங்கிற இடத்துல பூமியை வச்சுக்கோங்க. சூரியனுக்கு போல பூமி, அந்த பூமியை தான் சூரியன் அழைக்கிறார். அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்து சந்திரன், அதுக்கு அடுத்தது சனி, அதுக்கு அடுத்தது இப்படியே சுத்தி ரவுண்ட் சர்க்குலரா வரும். இப்ப ஞாபகம் இருக்கா? இதை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வச்சுக்கலாம் சிவா. இத கடியாரம் மாதிரி வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கலாமா? கடியார சுற்றுப்படி, கடியார சுற்றுப்படி. சரி சரி சரி. இப்ப ஞாபகம் இருக்கா? நீங்க ஒருத்தர் சொல்லுங்க சார். சுகந்தி மேடம் சொல்லுங்க. முதல் வரை வால்லாறு சனி. அதுக்கு அடுத்தது குரு. அதுக்கு அடுத்தது சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், மீண்டும் சனி, குரு. வெரி குட். இப்படி அமைச்சாங்க. இதுக்கு இப்படி அமைச்சிட்டு இருதயத்தை பிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இருதயம், அததான் 4ஆ பிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆத்மா. ஆத்மா இல்லாம எதுவுமே இயங்காது. ஆத்மா இல்லாம எதுவுமே இயங்காது. அப்ப மொத்தமாக 7 ஓரைகளை வரிசை கிராமம் அப்படின்னு போட்டு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஆத்மகாரகனை முன்னாடி கொண்டு வச்சாங்க. அப்ப ஆத்மகாரகனை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில முதல் ஓரையா 6 to 7 சூரிய ஓரையில் கொடுத்தாங்க. நல்லா நான் வச்சுக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை முதல் ஓரையா சூரிய ஓரை கொடுத்தாங்க. கிழமைகள் தோன்றிய சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை முதல் ஓரை சூரிய ஓரை. அப்போ சூரிய ஓரை முடிஞ்ச அடுத்து எந்த ஓரை வரும்? சூரியனுக்கு அடுத்து யாரு? சுக்கிரன் வரும். சுக்கிரனோட கம்மியான வருஷம் இருக்கிற கிரகம் புதன் வரும். புதனோட கம்மியான சுத்தி வர கிரகம் சந்திரன் வரும். திருப்பி சனி வந்துடும், திருப்பி குரு வந்துடும், திருப்பி செவ்வாய் வந்துடும். இந்த சர்க்குலர் புரியுதா? புரியுது சார். இது ரிஷிகள் அமைச்சது. இது வானவியல் சாஸ்திரப்படி உங்களுக்கு சொல்லித்தாரு. ஐயா சொன்னது அது ஒரு மெத்தேடு, அவர் சொல்லி கொடுத்தாரு. இது வானவியல் சாஸ்திர உண்டான அந்த எப்படி அமைச்சாங்க அப்படிங்கறது நான் சொல்லித்தரேன். புரியுதா சார்? புரியுது சார். நான் சொன்னது கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உள்ளது சார். வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க சொன்ன மெத்தேடு சரி. ஆனா இது என்ன, அது என்ன, அங்க என்ன அமைச்சிருக்காங்கிற அந்த அடிப்படை புரியுதுங்களா? ஆமா, அது தெரியாது சார். இப்பதான் தெரியும். புரியுது சார். அது எப்படி கொண்டு வந்தாங்க? நம்ம குறுக்கு வழி 1000 வழி சொல்லலாம் சார். நேர் வழி என்ன? அதுக்கு உண்மை அதை தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப அந்த நேர் வழிய ஆத்மகாரகனை ஃபர்ஸ்ட் பிடிச்சாங்க. 6 சூரியனை. அப்ப சூரியனை மையமா வச்சு அதுக்கு பேரு வரிசை கிராமம் அப்படின்னு போட்டுட்டு சூரியனை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அப்ப சூரியனை மையமா வச்சுக்கிட்டு சூரிய ஓரைக்கு அடுத்தது சுக்கிர ஓரை, சுக்கிர ஓரைக்கு அடுத்தது புதன் ஓரை, புதன் ஓரைக்கு அடுத்தது சந்திர ஓரை, சந்திர ஓரைக்கு அடுத்தது சனி ஓரை. இப்போ 100 இருந்து 1 வரல் எண்கள் இருக்குதுன்னா 50 மையமாக கொண்டு அப்படியே இறங்கு வரிசையில் வாரது. அப்புறம் மறுபடியும் ஏறு வரிசைக்குள்ள வாரது. புரியுதுங்களா? புரியுது சார். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கட்டத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கட்டத்தை புரிஞ்சுக்கணும். கோரா சக்கரம் எப்படி அமைச்சாங்க? கோரா சக்கரம் எப்படி அமைச்சாங்க? வால் பகுதியில சனி, அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு கிரகமா வச்சுட்டு. அதோட கிரகம்
குரு அது சனி, அது செவ்வாய், அதுக்கு அடுத்து செவ்வாய். சனியில் ஆரம்பிச்சா சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன். இப்படி நான் வச்சுக்கணும். சனிக்கு அடுத்தது குரு, குருக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தது சூரியன், சூரியனுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது புதன். இப்படி நான் வச்ச, புதனுக்கு அடுத்தது சந்திரன். இப்படி நான் வச்சுக்கணும். தினவரைக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியனை மையமா எடுத்துக்கிட்டு அதே மெத்தேடு தான். சூரியனை மையமா எடுத்துக்கிட்டு சூரியனுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது புதன், புதனுக்கு அடுத்தது சந்திரன், மீண்டும் சனி வந்துருவார், வால் வந்துடும், மீண்டும் வால் வந்துடும், வால் பகுதி, அதுக்கு அடுத்தது குரு, அதுக்கு அடுத்தது செவ்வாய். ஒரு நாளில் எந்த ஹோரையில் ஆரம்பித்தாலும் அந்த நாளினுடைய முதல் ஹோரையாக வருவது அந்த நாளினுடைய, இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா ஃபர்ஸ்ட் காலையில் 6 to 7 சூரிய ஓர் தான் வரும். அதே மாதிரி திங்கக்கிழமைனா சந்திர ஓர் தான் வரும். அப்போ அந்த நாளினுடைய ஹோரை தான் முதல் ஹோரை. அந்த ஹோரை மையமா நீங்க அந்த ஹோரை அந்த அன்னைக்கு எடுத்துக்கிட்டு, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் ஆரம்பிக்குது. நீங்க சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் வந்துருவீங்க. அதே திங்கக்கிழமை சந்திரனில் ஆரம்பிச்சு சந்திரன், சனி, குரு, அப்புறம் முழுசா சொல்லுங்க, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன். புதன். இதெல்லாம் மனப்பாடம் வச்சுக்கிறோம். இருந்தாலும் இது எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை இது சார்ட்டை போட்டு தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் டக்குன்னு கேட்டா தெரியணும் அல்லவா, இது எப்படி அமைச்சாங்கன்னு அதுக்காக சொல்றேன். 1 மணி நேரம் என்பது ஒரு ஓரையாகும். ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு கிரகம் ஆட்சி செய்கிறது. இதுவே ஹோரா எனப்படும். ஒரு நாளைக்கு 24 ஓரைகள் வரும். சுகந்தி மேடம் புரியுதா? 24 ஓரைகள், காலை பகல் 2 சேர்ந்து 24, காலை இரவு பகல் இரவு 2 சேர்ந்து 24 ஓரைகள் சேர்ந்து ஒரு நாள், 24 மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள். புரியுதுங்களா?